மண்ணாசை, பெண்ணாசை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வாழணும். அது மேல ஆசை இருந்தா தான் இந்த பூமியில நிலைச்சு நிற்க முடியும். அதுக்காக தான் ஆதாம் படைச்சு, ஏவாள படைச்சது. மண்ணும் பெண்ணும் ரொம்ப முக்கியமானது இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு ஆணுக்கு. அப்ப ஆசைகள் கூறியதை தூண்டக்கூடியவள் சீத்தை குழவள் அந்த இதிகாசத்துல. நல்லா பாத்தீங்கன்னா பூமி மண்ணிலிருந்து விழும்போது மண்ணுக்குள் இருந்து வந்தவள் தான் சீத்தை அப்படிம்போம். அப்ப பூமாதேவியுடைய குழந்தை. மண்ணுங்கிறது நம்மளுடைய ஆசைகள் நிரம்பது. ஆசை கூறியவள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகு, அற்புதமான ஒரு அன்பு, பெண்மையின் முதன்மையான ஒரு குணமுடையவளாக இருந்திருக்கா. மண்ணிலிருந்து வெளியே வரும்போது உள்ள சீத்தை அற்புத சக்தி வாய்ந்தவளாக இருப்பாள். லட்சுமியுடைய அவதாரம். அவ வந்த பிறகு அவ அப்பாவுக்கு எல்லா செல்வம் கொடுத்தது. அதனால அந்த செல்வ நிலை உயரணும்னா அந்த காண்டத்தை படிக்கலாம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இதிகாச காலங்கள்ல இருந்து இன்றைய தினம் வரைக்குமே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. அதே மாதிரி நிறைய பெரியவர்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அது என்னன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்தோ பிரச்சனையோ நடந்தாலும் சரி, அதற்கு மூல காரணம், அதாவது நடுவுல இருக்கிற காரணம்லாம் இல்ல, மூல காரணம், அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா, அது நிச்சயமா பெண்ணாதான் இருக்கா அப்படின்னு சொல்லுது. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எப்பவுமே ஆபத்தை தான் கொடுக்கும். ஆனா அது இல்லாம இந்த உலகம் சுழலாது அப்படிங்கிறது தான் இதிகாச காலங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமும் கூட. அப்படி என்னதான் புராணங்கள்ல சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமா நம்ம கிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம அரங்கத்துல இருந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ரவிமான். வாங்க அம்மா சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எது இருந்தாலுமே ஆபத்து தான். ஆனா அந்த எதுவுமே இல்லாம இந்த உலகமே சுழலாது. இதிகாச காலத்துல இருந்து இதை சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நின்ற பாடு இல்லை இல்லையா? இதற்கான முழுமையான ஒரு உதாரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? இப்ப நம் மண்ணாசை, பெண்ணாசை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வாழணும். அது மேல ஆசை இருந்தா தான் இந்த பூமியில நிலைச்சு நிற்க முடியும். அதுக்காக தான் ஆதாம் படைச்சு, ஏவாள படைச்சது. அப்போ இது நம்ம ஃபிக்ஷன்ல உள்ளது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதிகாசங்கள் ரெண்டு இருக்கு. ராமாயணம், மகாபாரதம், நம்மளுடைய இந்தியர்களுடைய இதிகாசங்கள். இந்த இதிகாசங்கள் ரெண்டும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் ரெண்டுமே பெண்ணை வச்சுதான் அந்த இதிகாசங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது. நான் முதல்ல ராமாயணத்தை எடுத்துக்கலாம். ராமாயணத்தில் நம்மளுடைய சீத்தை அந்த தாயார் பூமியில் பிறந்தது எப்படி, பூமிக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா பூமி மண்ணிலிருந்து விழும்போது மண்ணுக்குள் இருந்து வந்தவன் தான் சீத்தை அப்படிம்போம். அப்ப பூமாதேவியுடைய குழந்தை. மண்ணுங்கிறது நம்மளுடைய ஆசைகள் நிரம்பது. மண்ணும் பெண்ணும் ரொம்ப முக்கியமானது இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு ஆணுக்கு. அப்ப ஆசைகள் கூறியதை தூண்டக்கூடியவள் சீத்தை குழவள் அந்த இதிகாசத்துல. முக்கியமா அந்த ஆசைகள் மண் தன்மை உடையவள் சீதா அப்படிங்கிறதுனால அவ ஆசைக்குரியவளாக மாறுகிறாள். ஆனா அவளுடைய கதையில பாத்தீங்கன்னா அவள் ஆசைக்குரியவளாக இருக்க மாட்டாள். அவ ராமன் மட்டும்தான் அவள் உலகத்தில் இருந்திருக்கும், நிரம்பி இருப்பான். ஆனால் ராமனை மட்டும் நிரப்பி வைத்தவள் அவள் அழகின் சுந்தரியாக இருந்தாலும் அவளை பார்த்து ஆசைப்பட்டான் ஒரு ராவணன். அப்பங்கும்போது ஆசை கூறியவள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகு, அற்புதமான ஒரு அன்பு, பெண்மையின் முதன்மையான ஒரு குணமுடையவளாக இருந்திருக்கா. கணவனை மிக அருமையாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கா. அந்த பெண்ணுக்கு அவள் மண்ணில் தோன்றியதனால் ஆசைகளை உருவாக்கக்கூடிய தன்மை உடையதாக ஆப்போசிட்ல உள்ள ராவணன் ரொம்ப பலசாலி. அவனும் உடல் பலம், வலிமை எல்லாத்தையும் காமிக்கக்கூடியவன். அவனுடைய ஆசைகளுக்குரியவளாக அவர் தெரிகிறார். இது என்னன்னா, இந்த இதிகாசம், இந்த ராமாயணம் ஆசைக்குரிய இதிகாசமாக மாறுகிறது. யார் மேல? நம்மளுடைய சீத்தை மேல வரக்கூடிய ஆசையினால் வரக்கூடிய விளைவுகள், அழிவுகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஒரு பெண்ணை எந்த பெண்ணெல்லாம் ஈஸியா தொற்றலாங்கிறது கிடையாது. ஒரு ஒழுக்கச்சீலமான பெண் தன் கணவனை மட்டும் நினைத்து வாழக்கூடிய பெண்ணை தொட்டா கூட அழிஞ்சிடும். அவள் மேல் ஆசைப்படாதீங்க
அப்படிங்கிற தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த இந்த இதிகாசம் ராமாயணத்தை யார் வாசிக்கிறார்களோ, யார் புல் அத்தியாயத்தையும் வாசிச்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு. ஆசைகள்னால் வர தோஷங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். என்ன மகாலட்சுமி முழுமையான அந்த பொன் பொருள் எல்லாம் மண்ணுக்குரிய தத்துவத்தை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த இடத்த நம்ம இந்த ராமாயணம் ஆசைக்குரிய ராமாயணமாக உருவானது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா சுந்தர காண்டம் படிச்சா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்களேம்மா, நீங்க எல்லா காண்டமுமே படிக்கலாம்? எல்லா காண்டமுமே படிக்கலாம், எல்லாமே அவளுடையதுதான். முக்கியமா சீத்தை வர்ணனை அவ்வளவு முக்கியமானது. சீத்தை வர்ணிக்கிறது அவ்வளவு முக்கியமா. மண்ணிலிருந்து தோன்றிய போது அவ மண்ணிலிருந்து எடுத்த விதம், மண்ணிலிருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அந்த காண்டத்தை படிக்கிறது சிறப்பாக இருக்கு. எதை நீங்க இது மண்ணிலிருந்து வெளியே வரும்போது உள்ள சீத்தை அற்புத சக்தி வாய்ந்தவளாக இருப்பா. லட்சுமியுடைய அவதாரம். அவ வந்த பிறகு அவ அப்பாவுக்கு எல்லா செல்வம் கொடுத்தது. அதனால அந்த செல்வ நிலை உயரணும்னா அந்த காண்டத்தை படிக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா ராமனை கல்யாணம் முடிக்கிற அந்த காண்டம் சிறப்பான காண்டம். திருமண வைபவங்கள், தன் ஆசைப்பட்ட கணவனை அடைதல் அப்படிங்கிறது, லட்சுமி தாய தன் ஆசையை நிறைவேற்றினாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது ஒரு நெகட்டிவான ரோல். நிறைய பேர் என்னை தப்பா அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால இதை மீண்டு வர முடியலன்னா ராவணன் கடத்திட்டு போன பிறகு சீத்தை அசோகவனத்தில் இருக்கும் போது என்ன பண்ணினாலும் அந்த ஃபுல்லா நம்ம படிக்கிறது. இந்த மாதிரி ஃபுல்லா ஆசைகள் ரிலீஃப் ஆகுறதுக்கு, ஆசைகளுடன் உருவாகுவதற்கு எல்லாமே எல்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இதுல உட்கார்ந்து இருக்குது ராமாயணத்தில். அதனாலதான் இந்த ராமாயணத்தில் ஆசைக்குரியதை நிறைவேற்றக்கூடியது, உடல் ஆசைக்குரியதை நிறைவேற்றக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடல்னா உடலுக்கு தேவையான உணவு, உடலுக்கு தேவையான உடைகள், உடலுக்கு தேவையான அலங்காரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த ராமாயணத்தில் நம்ம ஒவ்வொரு காண்டமா எடுத்து படிக்கலாம். இதே சமயம் நான் மகாபாரதத்தை எடுக்கிறேன். இதுல எப்படிமா கம்பேர் பண்ணுவீங்க? மகாபாரதத்துல மகாபாரதம் பாஞ்சாலி தான் இங்க மெயின் ஹீரோயின். ஆமா, பாஞ்சாலி அவள் உதயமான இடம் பாத்தீங்கன்னா ஹோம குண்டலத்திலிருந்து, நெருப்பிலிருந்து வெளியே உதயமாயி வெளியே வந்தவள். நெருப்பிலிருந்து வெளியே வந்தவள் நெருப்பு நெருப்போட அவள் நிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கலாம். சீத்தை மண்ணுல இருந்து வெளியே வந்தோன்னா மண்ணோட நிக்கல. அவள் வனவாசம் போகும்போது மண் தரையில் படுப்பது, மண்ணோட தான் அவள் உறவாடுதல் தான் அதிகம். இதே இது ராணியாக இருந்தால் மண்ணோட உறவாட முடியாது. அவ பஞ்சுமத்தியில் உட்கார்ந்துருப்பா. ஆனால் அவ அசோகவனத்தில் பயணிக்கிறதுனால அவ மண்ணோட தான் பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. மண்ணில் தான் அதிகமா வாழ்ந்திருக்கா. மண்ணுல படுக்கிறது மண்ணோட சேர்ந்துதான் உருவாயிருக்கா. அது சீத்தைக்குள்ளது. இதே இது மகாபாரதத்தில் நம்மளுடைய பாஞ்சாலி என்ன பண்ணுவான்னா, நீ நெருப்பிலிருந்து தோன்றியவள், நெருப்பு மகளாக வந்தவள் அப்படிங்கிறத மாதிரி இருக்கு. அவள் நெருப்பு மகளாக எரிந்து வந்தாலும், நெருப்புங்கிறது மண்ணுங்கிறது ஆசையை உருவாக்கக்கூடியது, நெருப்புங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக, வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கும், நம்மளுடைய கௌரவ நிலையை சொல்வதாக இருக்கும். இதெல்லாம் நெருப்பின் தன்மை. அப்ப இந்த நெருப்பின் தன்மை உள்ள இந்த மகாபாரத புராண கதையை நீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கௌரவமான ஒரு இடத்துல இருக்கு, கோர்ட் கேஸ் நடக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தீர்க்கக்கூடியது மகாபாரதம். பாத்தீங்கன்னா மகாபாரத சொத்து தகராறு நடக்கும், கௌரவத்துக்காகவே சண்டை போடுறது, இதெல்லாம் கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் குறிப்பது மகாபாரதம். அப்ப நெருப்பின் தன்மையை அவ வாங்குகிறாள். அவ எப்படி நெருப்புல டிராவல் பண்ணுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 புருஷங்களை கையில கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புருஷன்கிட்டையும் மாறும்போது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புருஷன்கிட்ட மாறும்போது நெருப்பு ஹோமகுண்டத்தை குளித்து வந்துதான் ஒவ்வொரு கணவனையும் அவ போவா. அப்போ தன்னை சுத்தமாக்கி கொண்டே அவ தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டுதான் அவ ஒவ்வொருத்தரையும் இது பண்ணுவா. நெருப்புகள் இறங்கி வெளியே வருவாள் அப்படிங்கிறது. அப்ப அவ நெருப்பின் தன்மை உடையவளாக மாறுகிறாள். அவளுடைய கதையில் ஒரு பெண் சிரித்து ஒரு ஆணை இழிவுபடுத்தும் போது அவனுக்கு கௌரவம் நிலை குறைஞ்சிருச்சு. அதனால் அவன் அவளை அசிங்கப்படுத்த பார்த்தான். இங்க கௌரவம் ரொம்ப முக்கியமா. ஒரு ஆணின் கௌரவத்தை ஒரு பெண் உதாசீனப்படுத்தும் போது வந்த விளைவுகள் இங்க கூறப்பட்டிருக்கு. அப்பங்கும் போது இங்க நம்ம போக்கு வழக்கு, கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன மகாபாரதம் நல்ல ஒரு அற்புத மருந்தாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்போ நெருப்பிலிருந்து வெளியே வந்தவள் மகாபாரதத்தில் நம்ம பாஞ்சாலி. அவ ஒவ்வொருத்தரையும் நெருப்பில் இறங்குகிறா. அந்த கதையை படிக்கலாம். அவர் நெருப்பு உதயமாகிற போது உடல் ஆரோக்கியம், முக்கியமா உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு
ஊனங்கள், இது எல்லாமே இந்த நெருப்பு. பாத்தீங்கன்னா ராமாயணத்தில் இந்த உடல் ஆரோக்கிய கேடுகளை பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா மகாபாரதத்தில் பாண்டுடைய உடல் ஆரோக்கியத்தையும், கண் குருடான திருதராஷ்டிரன் பொழுதையும், சகுனி பொழுது எல்லாமே உடலை வந்து உறுத்துற அந்த விஷயங்கள் எல்லாமே மகாபாரதத்தில் இருக்கும். அப்ப இது வந்து இந்த உடல் ஆரோக்கிய கேடுகளை தீர்க்கக்கூடிய அற்புத இதிகாசம் வந்து மகாபாரதம் தான். அப்ப அதை நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே வரலாம். இந்த அதாவது நெருப்பும் தேவை, மண்ணும் தேவை. இது ரெண்டும் இருந்தால் மனிதன் நல்லா வாழலாம். அந்த ரெண்டும் இருந்தால் உறவு நிலைகளும் சரியாக வரும். ஓகேங்களா? வாழ்க்கை முன்னேற்றம் அது இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா உறவு நிலைங்கிறது நீர். இந்த நீர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உறவு வந்துடும். அதே சமயம் காற்று முன்னேற்றத்தை குறிப்பதாக இருக்கு. இந்த ரெண்டும் நெருப்பும் மண்ணும் உங்களுக்கு சரியா வேலை செஞ்சுச்சுன்னா முன்னேற்றமும் சரியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 2 இதிகாசங்களை ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும். இந்த 2 இதிகாசங்கள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய இதிகாசங்கள். இது படிக்கும் போது நமக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது உணர்ந்து பார்த்து எந்த இதிகாசங்கள் யார் எடுத்து படிக்கலாம், அது எந்த மாதிரி காண்டத்தை படிக்கலாம், நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா சிறப்பாகும். சூப்பர்மா. ஏன்னா படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை ஊக்கப்படுத்துற மாதிரி இதிகாசங்கள்ல இருந்து அதற்கான ஒரு தொகுப்பையும் நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. நார்மலா படிக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க உங்களுடைய பிரச்சனைகளும் சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறதையும் அற்புதமா கோடிட்டு நம்ம நேயர்களுக்காக விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி.